கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. எல்லாம் அட்டன் பண்ணேன். கொஞ்சம் ஈஸியாக கிராமரு எல்லாம் ஆன்சர் அட்டன் பண்ணேன். ஷார்ட் ஆன்சரு அப்புறம் வந்து அப்ளிகேஷன் கொஞ்சம் எக்ஸாம் வந்து 12 o'clock 12:30 அதெல்லாம் கிட்ட முடிச்சாச்சு எக்ஸாம். கிராமர்லாம் ஈஸியாக இருந்துச்சு மேம். மேம் சொல்லி கொடுத்த ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு எந்த இடத்துல இஸ் வரும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எனக்கு கிராமர் அட்டன் பண்ண தெரியாது, ஆனால் மேம் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு மேம். தேங்க்யூ. 85 above வரும் மேம். நல்லா எழுதிருக்கேன் மேம். ஈஸியாக இருந்துச்சு மேம். கிராமர்லாம் பவுண்ட் மேம் சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா ஈஸியாக வந்துச்சு மேம். அவங்க சொல்லிக் கொடுத்த எக்ஸாம்பிள்லேருந்தே ஒரு கொஷின் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணி கேட்டுருந்தாங்க. நல்லா ஈஸியாக இருந்துச்சு மேம். நல்லா எழுதணும். தேங்க்யூ மேம். ஒரு 80 above இருக்கும். ஃபுல்லாக தான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணாங்க. படிக்காத கொஸ்டின் எதுவும் கேட்கலாம் மேம். எல்லாம் படித்த கொஸ்டினாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேம். நல்லா எழுதணும் மேம். கிராமர்லாம் வந்துச்சு மேம். அதெல்லாம் ஃபுல் மார்க் வந்துடும் மேம். மேம் சொல்லி கொடுத்த ஒன் வேர்ட் கிராமர்லாம் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு பண்ணுவேன். எல்லாம் எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதுனேன். கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சு. நாங்கள் ரிவிஷன் பண்ணி பின்னாடி ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லா ஆன்சர் கரெக்டாக இருக்கா பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம் எக்ஸாம். கிராமர் ரொம்ப ஈஸியாக எழுத முடியுது மேம். அதே மாதிரி இங்கே படித்த எல்லா 5 மார்க்ஸும் கரெக்டாக அதே கேட்டிருந்ததுனால எல்லாம் ஈஸியாக எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணேன். எக்ஸாம் ஈஸியாக இருக்கணும் மேம். கிராமர் சொல்லி தந்த கிராமர்லாம் எல்லாமே வந்துச்சு மேம். 5 மார்க்ஸ் சொல்லி தந்த எல்லாம் 5 மார்க் வந்துச்சு மேம். ஈஸியாக 80%, 80, 90 நல்லா எழுதிருக்கு மேம். மேம் சொன்ன எல்லா கிராமர் பார்த்துமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா எழுதணும் மேம். அந்த மாதிரி பேராகிராஃப் நாங்கள் படித்த 3 லெசன் அந்த தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சப்ளிமெண்ட் நான் வந்து 90 above எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் டைமிங் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 15 minutes மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஆனால் 40 minutes வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு கரெக்டாக. எக்ஸாம் ஈஸியாக இருந்தது. அதேமாதிரி கொஷின் பேப்பர் எல்லாம் ஈஸியாக இருந்தது. கிராமர் எல்லாம் ஈஸியாக இருந்தது. கிராமர் கிளாஸ் நடத்தினதுக்கு எல்லாம் ஈஸியாக இருந்தது. மேம் சொன்ன மாதிரி டைமிங் நல்லா முன்னாடியே முடிச்சு எல்லாம் எல்லாத்தையும் கடைசியாக செக் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. நீங்கள் சொன்னபடி கொஷின் பேப்பர்ஸ் வச்சு ஈஸியாக ரிவிஷன் பண்ணோம். அதில் பானு மேம் சொன்ன எல்லா கொஷின்ஸுமே எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. கிராமர் பார்ட் டஃப் நினச்சது எல்லாமே ஈஸியாக இருந்தது மேம். பேராகிராஃப் எல்லாமே நினச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாகவே எழுதிப்போம். 90 above எப்படியுமே வந்துருந்தது இங்கிலீஷில். செம்ம ஈஸியாக இருந்துச்சு மேம். எல்லாமே அட்டன் பண்ணேன் மேம். கிராமர் எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன் மேம். பானு மேம் சொன்ன கொடுத்த மாதிரி செம்ம ஈஸியாக இருந்துச்சு மேம். பேரா எல்லாமே அட்டன் பண்ணேன் மேம். நான் நல்லா எழுதுனேன். அவங்க சொன்ன 1 மார்க் 2 மார்க்லாம் வந்துச்சு. அவங்க வந்து எக்ஸ்ட்ராலும் கொஞ்சம் 1 மார்க்குக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன பேராகிராஃப் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்லாம் வந்தது. நல்லா எழுதுனேன் மேம்.